ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலரி ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ கேலரி பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இமேஜ், யூடியூபோட லிங்க்கு, ஃபைலு, வீடியோ, ஆடியோ அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம என்ன ஃபைலை வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சூஸ் பண்ணுறேன். அப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ உங்ககிட்ட பவுச்சர்ஸ் இருக்கு, இல்லை எக்ஸலில் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே ஒரு எம்பிக்கு கீழே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு எக்ஸல் ஃபைலை ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆடியோ ஃபைலை ஆட் பண்ண போகிறேன். டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி சேவ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட கேலரி சப்போர்ட்டில் இமேஜு, யூடியூப் லிங்க்கு, ஃபைலு, வீடியோ, ஆடியோ அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்லோட் பண்ணுற ஃபைலோட சைஸ் வந்து ஒரு எம்பிக்கு கம்மியாக பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. இல்லைனா ஆன்லைன் க்ளவுடு, இப்போ கூகுள் டிரைவு அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் டு கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு டைப்பில் யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூடியூபோட லிங்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ யூடியூபோட லிங்கை வந்து காப்பி பண்ணுறோம். வீடியோ மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா காப்பி வீடியோ யூஆர்எல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா போதும். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணியாச்சு. அது எப்படி ஷோ ஆகுதுங்கிறத நம்ம போயிட்டு பேஜில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கேலரியில் ஆட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. அடுத்தது அந்த வீடியோ, யூடியூபோட வீடியோ வந்துருச்சு. அடுத்தது நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அடுத்தது எக்ஸல் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ இருக்குது.